ஒரு ஊழியக்காரன் நான் அசிஸ்டண்டாக இருந்தேன். அப்போ அந்த ஊழியக்காரன் என்ன செய்வார்னா, என்னை ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போவார். கூட்டும் போது ஒரு பிசாஸ் விரட்டுவார். பிசாஸ் விரட்டும் போது அவங்களுக்கே பிசாஸ் பிடிச்சிருக்கும். ஆனால் அவங்கள போன உடனே ஒரு ஜெபம் பண்ண சொல்லுவார். இவர் சொல்லுவார், இந்த ஜபத்தை சொல்லு அப்படிம்பார். அப்போது ஒரு பாவரிக்கை ஜபம் செய்ய சொல்லுவார். நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா அதுவே பிசாஸ் பிடிச்சிருக்குது அண்ணே, அது பிசாஸ் பிடிச்சிக்கிட்ட போய் நம்ம போய் பாவரிக்கை ஜபம் பண்ண சொல்கிறோமே, அது சரியானே அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அவங்க பாவரிக்கை பண்ணுறது தெரியுமா தெரியாது, ஆனால் அவங்க பாவரிக்கை பண்ணுறத, அந்த சரீரம் பண்ணுறத கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு அந்த பாவரிக்கை அவங்க வாயிலேருந்து வந்துட்டாலே நமக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைச்சா மாதிரி ஆண்டவரை கேட்க முடியும், இவங்க பாவரிக்கை பண்ணியிருக்கிறாங்க ஆண்டவரை, இவங்களை விடுதலையாக்குங்கன்னு. அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் வாயிலிருந்து ஒரு பாவரிக்கை, ஒரு ஜெபம், ஒரு வேண்டுதல் புறப்படுமானால் பரலோகத்து தேவன் அதற்கு பதில் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு அப்படி ஒரு பதிலை தேவன் கொடுப்பதற்கு என்னவா இருக்கிறார்? வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தரை விடுதலையாக்க போறாருன்னு? இன்னைக்கு போகும்பொழுது அது என்ன காரியமோ எல்லாருக்கும் இருக்கும் நான் சொல்லலை, அது என்ன காரியமோ, அது வெளியே தெரிஞ்ச பாவமோ தெரியாத பாவமோ, அதை கர்த்தர் விடுதலையாக்கி உன்னை கர்த்தர் மீண்டுமாக என்ன ஸ்தானத்துக்கு அழைச்சாரோ அதே ஸ்தானத்துக்கு கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா! அடுத்தபடியா வாசிங்க 2ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க, இது அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம். வீழ்ச்சிக்கு நாம் மிக முக்கியமாக நினைக்கக்கூடியது அடுத்த காரியம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது அதில் பர்டிகுலராக ஒரு வேர்டு இருக்கு. தேவனாகிய கர்த்தர் மனுஷனில், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான், அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து. ஆதாமுக்கு நிறைய விலா எலும்பு இருந்துச்சு. எத்தனை இருந்துச்சு தெரியாது, மெடிக்கலி கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்துச்சு. ஏன்னா அங்கே வசனம் என்ன சொல்லுது? விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை விலா எலும்பு இருந்தாலும் எல்லாமே ஆதாமுடைய ஃபியூச்சர் கிடையாது, ஆதாமுடையதான ஏவாள் கிடையாது, ஆதாமுக்கான பார்ட்னர் கிடையாது, ஆதாமுக்கான ஹெல்ப்பர் கிடையாது. அதில் ஒன்றை கர்த்தர் சூஸ் பண்ணுறாரு. அந்த ஒன்று தான் கர்த்தர் சூஸ் பண்ணதான ஹெல்ப்பர். உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கி சபைகளில் கடைசி காலத்தில் இந்த சூஸ் பண்ணுறதுல நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோன்னா, எல்லாருமே ஸ்பிரிச்சுவல். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஒரு பையனுக்கு பொண்ணை பார்க்குறாங்க, இல்லை பொண்ணுக்கு பையனை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பார்க்குற க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா, பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்கா, பையன் சர்ச்சுக்கு போகிறானா, பொண்ணு சர்ச்சுக்கு போதா, ஞானஸ்நானம் எடுத்துருக்கானா, அபிஷேகம் பெற்றிருக்காங்களா, எல்லாம் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டாங்கன்னா காட்ஸ் வில். இது எப்படி தேவ சித்தம்னு சொல்கிறீங்க? பையன் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, ஆவிக்குரிய சபைக்கு போகிறாரு, அபிஷேகம் பெற்றிருக்காரு, ஞானஸ்நானம் எடுத்திருக்காரு, அப்புறம் இதை விட வேறு என்ன காட்ஸ் வில்? இல்லை, இது காட்ஸ் வில்னு பைபிள் சொல்லலை. காட்ஸ் வில்னா என்னென்னா, எல்லா எலும்பு இருக்குது, நிறைய எலும்பு இருக்குது, அதில் ஒன்று தான் ஏவாளாக மாறும், அது ஒன்று தான் காட்ஸ் வில்லாக மாறும். நான் சொல்லுவேன், புரியுதா? அதே மாதிரி தான் உங்களுக்கு சாய்ஸஸ் நிறையா இருக்குது. எல்லாமே ஸ்பிரிச்சுவல், ஆனால் எல்லாமே தேவசித்தம் இல்லை. எல்லாமே என்ன கிடையாது? தேவசித்தம் கிடையாது. அதில் ஒன்று தான் உனக்கு தேவசித்தமாக இருக்கும். இன்னைக்கு சபை எப்படிப்பட்ட இடத்துல இருக்கு, வாலிபர்கள் எப்படிப்பட்ட இருக்கிறான்னா, பாசிட்டிவாக இருக்கிற எல்லாமே, ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற எல்லாமே கர்த்தர் எனக்கு வச்சது தான், எனக்கு ஃபியூச்சர் இதுதான் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்க. தயவு செய்து அந்த டிசிஷன் எடுக்காதீங்க. உன் வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு அது மிக முக்கியமான காரணமாக இருக்கும். நீ சூஸ் பண்ணுறது காட்ஸ் வில்லாக இருக்கிறதா சூஸ் பண்ணணும். எல்லாமே ஸ்பிரிச்சுவல்னா அத்தனையும் காட்ஸ் வில் அப்படின்னு அர்த்தம் இல்லை. எது அந்த ஸ்பிரிச்சுவலில் காட்ஸ் வில் அப்படின்னு பார்க்கணும். இப்போ உதாரணமாக ஆபேல் பலி செலுத்தும் போது எப்படி பலி செலுத்தினார்னு 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது, நீங்கள் வாசிச்சு பாருங்க. 4ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 4வது வசனம் பாருங்க. 4:4 வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். நல்ல கவனிங்க, மந்தையின் தலையீற்று எல்லாத்தையும் எடுத்துட்டு வரல, மந்தையின் தலையீற்றில் அதுலயும் பெஸ்ட். தலையீற்று எல்லாமே பலி செலுத்துறதுக்கு உகந்தது தான், எல்லா தலையீற்றும் பலி செலுத்துறதுக்கு உகந்தது தான். ஆனால் எல்லாத்தையும் அவன் செய்யல, அதுல கொழுமையானவைகளை கொண்டு வந்தான். அதோட அர்த்தம் என்னன்னா, எல்லாமும் ஸ்பிரிச்சுவல் தான், ஆனா அதுல எது பெஸ்டோ அதுதான் கர்த்தருக்கு. அதே மாதிரி தான் உங்ககிட்ட கர்த்தர் கொடுக்க போறது, உன்னை சூஸ் பண்ண சொல்றது, உனக்கு எடுக்கிறது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தான். ஆனா அதுல தி பெஸ்ட்டை எடுத்து தான் கர்த்தர் உங்க கையில கொடுக்க போறார். நீ என்ன நினைச்சுக்கிறனா, எல்லா ஸ்பிரிச்சுவலும் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தானே, இதுல என்ன இருக்குது,
அது நீ எது வேணா இருக்கட்டும், நீ உன் பேரை செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், உன் ஊழியத்தை செலக்ட் பண்ணுறதா கூட இருக்கட்டும், எல்லா ஊழியமும் உன் ஊழியம் அல்ல. உனக்குன்னு ஒரு யூனிக் அழைப்பை கத்தர் வச்சிருப்பார். அந்த அழைப்பை கத்தர்கிட்ட வாங்கணும். எல்லா விழா எலும்பும் விழா எலும்பு அல்ல, அதில் ஒன்றை எடுத்து கத்தர் ஏவாளாக மாற்றினார். அப்போ உன் லைஃப்ல அந்த ஒன்றுக்கு நீ காத்திருக்கணும், அந்த ஒன்றுக்கு நீ வெயிட் பண்ணணும். அதை கத்தரே கொண்டு வந்து கொடுப்பார். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு கடைசி காலத்தில் எது பிரச்சனையா இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்குறோம், செலக்ட் பண்ணிடுறோம். ஆனால் அது காட்ஸ் வில்லா. உடனே பையன் என்ன சொல்றான் தெரியுமா? ஏன் காட்ஸ் வில் தான், அவங்க அந்த சர்ச்சுக்கு போறாங்க, என்ன இப்போ பிரச்சனை? அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, அபிஷேகம் பெற்றிருக்காங்க. இல்லை, அதனால அது காட்ஸ் வில் அல்ல. அது உன்னுடைய விழா எலும்பான்னு பார்க்கணும். அது கர்த்தர் உனக்கு சூஸ் பண்ணதான் பார்க்கணும். அது கர்த்தர் உனக்கு கொடுத்ததான் பார்க்கணும். எல்லாரும் பைபிள் தூக்குற எல்லாருக்கும் பேராயிட முடியாது. இன்னைக்கு அதுதான் இங்க பிரச்சனை. நிறைய பேர் மாட்டிட்டு முழிக்கிறான், நிறைய பேர் கதறான். நீங்க யோசிச்சு பாருங்க, அப்பா அம்மா 2 பேரும் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்க, ஆனா குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அப்பா அம்மா 2 பேரும் ஆவிக்குரியவங்க தான். நான் சொல்றது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டவங்களை சொல்றேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டவங்களை பத்தி நான் பேசல. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டவங்க கல்யாணம் பண்றாங்க. ஆனா அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, அந்த குடும்பத்தில் போராட்டம் இருக்குது, அந்த குடும்பத்தில் பிரிவினை இருக்குது. எதனால இது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பிக்கும் போதே அவன் எப்படி ஆரம்பிக்கணும்னா, காட்ஸ் வில்லோட ஆரம்பிக்கணும். எது என்னுடைய விழா எலும்பு, எது காட்ஸ் வில், அதில் ஆரம்பிக்கணும். ஊழியத்தையும் சொல்றேன், கர்த்தர் உனக்குன்னு ஒரு யூனிக் அழைப்பு வச்சிருக்கிறார். அதனால தான் நீ பூமிக்கே வந்த, அதனால தான் நீ இங்கேயும் வந்திருக்கிற. இங்க நீங்க வந்ததுக்கு காரணமே காட் உனக்குள்ள ஒரு யூனிக் அழைப்பு வச்சதுனால மட்டும்தான் நீங்க இதுல வந்திருக்கிறீங்க. ஆனா அந்த அழைப்பு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சாமுவேல் நியாயம் விசாரிக்கிறவர், தாவீது ராஜா, எலியா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி. ஆளாளுக்கு ஒரு அழைப்பு இருக்குது. அந்த அழைப்பை என்னன்னு கர்த்தர்ட்ட நீ கேட்கணும். எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு தம்பி எங்கிட்ட இருந்தார். அவரு முதல் ஒரு தடவை வந்தார். அண்ணே, ஆண்டவர் என்னை ஆப்பிரிக்காவுக்கும் சைனாவுக்கும் போக சொல்கிறாருன்னு சொன்னார். நான் கேட்டேன், ஆப்பிரிக்கா சைனாவுக்கு போக சொல்கிறாரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம். இப்போ என்ன அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிக்கிறியான்னு கேட்டேன். ஆமாண்ணே அப்படின்னா. சரி, நீ படிச்சுட்டு அப்புறமா சொல்லுன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 3 மாதம் இருக்கும். அண்ணே, கர்த்தர் கன்ஃபார்மாக பேசிட்டாருண்ணே. அப்படியா, என்ன பேசினாரு? எனக்கு போதக அழைப்பு டீச்சர் தானே நான் அப்படின்னா. திமோத்தி படிக்கிறியான்னு கேட்டேன். நிஜமா அப்படி தான் கேட்டேன். எப்படி நேனாரு? அதையும் முடிச்சிருன்னு சொன்னேன். ஒரு நாள் நான் அவரும் காரில் போயிட்டே இருந்தோம். போகும்போது, அண்ணே நேற்று எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சுனேன்னு சொன்னார். சரி, என்ன சொப்பனம் வந்துச்சுன்னு கேட்டேன். நம்ம 2 பேரும் ஸ்டேஷனுக்கு, ரயில்வே ஸ்டேஷன் போகிறோன்னே, ஒரு காஷ்மீருக்கு ஒரு ட்ரெயின் போகுது. நான் அந்த ட்ரெயினில் ஏறிட்டேனே, நீங்கள் ஏறல. அப்போ நான் கேட்டேன், அண்ணா ஏறுங்க அண்ணே. அதான்ப்பா உன் ட்ரெயின், நீ போப்பான்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னாரு. நான் வண்டி ஓட்டிகிட்டே இருந்தேன். திருப்பி 5 நிமிஷம் கழிச்சு கேட்டார், என்னென்ன பதிலே சொல்ல மாட்டேங்க, என்னென்ன அர்த்தம்னாரு. தீனி ஜாஸ்திப்பா, நைட்டில் கம்மியாக சாப்பிட்டு படு, சரியாக போயிடும்னு சொன்னேன். உடனே என்னென்ன இப்படி சொல்கிறீங்கண்ணே, ஒரு 6 மாதம் போகட்டும், காஷ்மீரா கன்னியாகுமரியான்னு பார்க்கலான்னு சொன்னேன். இப்போ அவர் இன்னொரு இடத்துல நல்ல ஊழியம் பண்ணிட்டு மிஷினரியாக இருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன், சில நேரத்தில் நமக்கு பார்க்குறதெல்லாம் நமக்கு என்ன தரும், அப்படி ஒரு எமோஷன், அப்படியே எமோஷ்னலாக பாஸ்டர் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக பேசி வா அப்படின்னு உடனே உத்தரப்பிரதேசி கிளம்பிடுவான். நம்ம அது இம்மிடியேட்டாக அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் பேசணுன்னா பீகார் கிளம்பிடுறான், உடனே கிளம்பிடுறான். அண்ணன் கூப்பிட்றாங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, கிளம்பிடுறான். போகிறான், 6 மாதத்தில் வந்துடுறான். ஏன்டா வந்துட்ட, கர்த்தர் பேசினார்னே திரும்பி வர சொல்லி. ஏன் திரும்பி வரான் தெரிய மாட்டேங்குது. இதுதான் எமோஷனல். விழா எலும்புகளில் ஒன்றை எடுக்கணும். எல்லா விழா எலும்பும் பார்க்கறதுக்கு, எல்லா ஊழியமும் கேட்கும் போது சிலருடைய ஸ்பீச் உண்மையிலே நல்லா இருக்கும், எமோஷனலாக ஒப்பு கொடுக்க சொல்லும். ஆனால் நீ உட்காந்து ஜெபம் பண்ணணும். நான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போது 1994 இதே மாதிரி ஒரு வாலிபர் கூட்டத்தில் திருச்சியில் நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்தது 2004. 10 வருஷம் தேவ சமூகத்தில் கர்த்தர் காத்திருக்க சொன்னார். 94 ஒப்பு கொடுத்துட்டேன், பேரெல்லாம் எழுதிட்டேன். அந்த ஊழியத்துக்கு யாரெல்லாம் ஊழியத்துக்கு வராங்கன்னு சொன்னதில் எழுதி கொடுத்துட்டேன். 2004 வரைக்கும் கர்த்தர் ஜெபம் பண்ண சொன்னார். உட்கார், உனக்கு தெரியும், உன்னை எப்படி கொண்டு போகணும் எனக்கு தெரியும், உட்காரு. 10 வருஷம் கர்த்தர் உருவாக்கினார், கன்ஃபார்ம் பண்ணார். என்ன ஊழியம், செகண்ட் கமிங் பற்றி பேசணும், வருகை சபையை ஆயத்தப்படுத்தணும், எல்லாத்தையும் சொன்ன பிறகு வேலையை எழுதி கொடுத்துட்டு இந்த ஊழியத்துக்கு வந்தேன். 22 வருஷமாக கர்த்தர் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் சொல்றேன், அந்த ஏற்ற காரியத்தை யூ மஸ்ட் சூஸ். அது வரைக்கும் வெயிட். அவசரம். சில நேரத்தில் சபையில் ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க, பாஸ்டர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆன உடனே கை கால்லாம் பரபரக்கும். இப்போ இந்த செகண்ட் கமிங் பற்றிலாம் கேட்குறாங்கல்ல, கேட்ட உடனே கொஞ்சம் பேருக்கு என்னது இயேசு வரப்போறாரா, இவ்வளோ சீக்கிரமாவா, டைம் கம்மியாக இருக்குதே, நான் ஏதாவது பண்ணணுமே அப்படின்பா. இருறா பண்ணலாம், இயேசு வந்துட்டா என் ஊழியத்துக்கு என்னென்ன வேல்யூ, ஏதாவது பண்ணணும், ஏதாவது இருறா.
அவனை கட்டுப்படுத்துறதா இப்போ ரொம்ப கஷ்டம். சில நேரத்தில் பாருங்கள், அடிக்கிறவங்க கூட சும்மா இருப்பான், அடிக்காதவங்க திமிரிக்கிட்டே இருப்பான் பார்த்தீங்களா? அவனை 4 பேர் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, போவாதரா போவாதரான்னு. அந்த மாதிரி இவனை பிடிக்க வேண்டியிருக்கு. இருடா போகலாம், அண்ணே ஆத்மா அழியுதுனேம்பா. இருடா, ஆத்மா அழியிறது நம்மளை விட அவருக்கு அழுகு ரொம்ப ஜாஸ்தி. அவர் ஆள் வச்சிருக்கிறாரு, போவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இவனை கட்டுப்படுத்தி ஒரு 4-5 வருஷம் இவனை ரெடி பண்ணி தான் அனுப்பணும். சில நேரத்தில் கை பரபரணும், துருணும், ஏதாவது செய்யணும்னு சொல்லணும். உடனே பாஸ்டர் மேலே கோவம் வரும். பாஸ்டர் என்னை பயன்படுத்த மாட்டாரு, எனக்குள்ள எவ்வளோ தாளந்து இருக்குது தெரியுமா அப்படிமா. டேய், தாளந்துலாம் இருக்குடா, எப்போ பயன்படுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். பாருங்க, சாமுவேலை அனுப்பி ஆடு மேய்க்கும் போதே தாவீதை என்ன வாக்கிட்டாரு? ராஜா வாக்கிட்டாரு. ஆனால் தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாக இருந்தார். அது வரைக்கும் தாவீதுக்கு பிராக்டிஸ். ஏன் தெரியுமா? அன்னைக்கே ராஜா வாக்கினா என்ன ஆகும் தெரியுமா? அன்னைக்கே ராஜா வாக்கிட்டானா சவுலை விட மோசமான ராஜாவா தாவீது மாறிடுவார். அந்த மெச்சூரிட்டி வரணும், ராஜ்யபாரம் பண்ணுறதுக்கான மெச்சூரிட்டி வரணும், அதை நடத்தக்கூடிய மெச்சூரிட்டி வரணும். அபிஷேகம் இருக்கு, அழைப்பு இருக்கு, குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் கர்த்தர் காத்திருக்க சொல்லுவார். அப்போ ஆண்டவர் பயன்படுத்துவார். சபைக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்கு தெரியும், ஆனால் கொஞ்சம் துடிதுடிப்பு இருக்கும், உடனே ஏதாவது பண்ணோம். பாஸ்டர் போய் கேட்பாங்க, பாஸ்டர் அதை பண்ணட்டுமா இதை பண்ணட்டுமா? பாஸ்டர் சொல்லுவாங்க, அந்த பாய் எடுத்து போடு. என்னது பாய் போடுறதா? எனக்குள்ள 4 தீர்க்கதரிசி தூங்கிட்டு இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? எங்கள் பாஸ்டர்லாம் இப்போ இவரெல்லாம் அன்பாக நடத்துகிறார் எல்லாரையும். எங்கள் பாஸ்டர்லாம் சுத்தம், அவர் இவங்களால வாப்பான்லாம் கூப்பிட்றாரு. எங்கள் பாஸ்டர்லாம் வாடாதான் நீ கூப்பிடாரு, அவனை கூப்பிடு அப்படிம்பாரு. போகாட்டி அடுத்த வார்த்தை, அந்த திருடனை கூப்பிடு அப்படிம்பாரு. செகண்ட் வேர்டு அவர் உட்காந்துருக்கார் பின்னாடி ஒருத்தர். நான் அவர் சேர்ந்து ஊழியம் பண்ணுறோம். செகண்ட் செஷன் பேசுவார். நான் அவர்கிட்ட தான் இருந்தோம், ஒன்றா தான் ஒரே வந்தோம். அவர் பேசும்போதே டே, அவர் கூப்பிடும்போதே டே நீ வாடே அப்படிம்பார். கூப்பிடும்போதே அப்படி தான் கூப்பிடுவார். ஏதாவது மீறி பேசினோம்னா டக்குன்னு நரகத்துக்கு போயிடுவேன். அந்த வார்த்தையை வாங்கிடக்கூடாதுன்றதுனாலேயே அவர்கிட்ட எதுவும் பேசுறதே இல்லை நல்லா. நான் ஆமாம் நிஜமாக தான், அவர் நீர் வலதுபுறம் வந்தால் நான் இடதுபுறம் போகிறேன்ட்டு அவரை பார்த்தாலே ஒதுங்கிடுவேன், பிரைஸ்லான்ட்டு போயிடுவேன். ஏன்னா திருப்பி எங்கடே அப்படின்னாரா கதை முடிச்சு, ஏதாவது சொல்லிடுவாரோன்னு பயம். அப்படி எங்கள் ஊழியக்காரங்கிட்ட கிட்டத்தட்ட 12 வருஷம் இருந்தோம். 1992லேருந்து 2004 வரைக்கும் 12 வருஷம். நீங்களா சேரில் உட்காந்துருக்கீங்க, நாங்களா கீழே தான் உட்காந்துருப்போம், உட்காந்து டைரி எழுதுவோம். அந்த 12 வருஷம் கர்த்தர் கொடுத்த பிராக்டிஸ் தான் இந்த 23 வருஷம் இங்கே நிற்பதற்கு போதுமானதாக இருக்கு. இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? உடனே பரபரன்னு உடனே செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அந்த மாதிரி பண்ணணும். ஜஸ்ட் வெயிட். நீ அப்படி ரொம்ப வேகமாக எடுக்கிற டிசிஷன் ரொம்ப வேகமாக தவறு செய்ய வைக்கும். உனக்கு பொறுமை இருக்காது. சில நேரத்தில் என்ன தோணுன்னா, எனக்கு ஆண்டவர் சில வரங்கள் கொடுக்குறாரு, உனக்கு 2 பாட்டு கொடுப்பாரு, அல்லது ஒரு வரம் கிரியை செய்யும், யாருக்கோ ஜோம் பண்ணியிருப்பேன் ஹீல் ஆகிடும், யாரோ நீ சொன்னதை நடந்திருக்கும் ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதெல்லாம் ரைட் டைம், அதெல்லாம் ரைட் டைம். நீ வெயிட் பண்ணணும். உடனே உனக்கு என்ன தோணும் தெரியுமா? கர்த்தர் ஒரு பாட்டு கொடுத்தாரு, உடனே யூடியூப்ல ஏற்று, உடனே ஃபேஸ்புக்கில் ஏற்று. கவனிச்சுக்கோங்க, உன் பாட்டை எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றதுலாம் முக்கியம் இல்லை, எவ்வளோ பேர் அந்த பாட்டால் தொடப்பட்டாங்கன்றது தான் முக்கியம். அந்த பாட்டால் கர்த்தர் எவ்வளோ பேசினார்ன்றதான் முக்கியம். உனக்கு என்ன தோணுது? லைக்ஸ் பார்க்குறாங்க இன்னைக்கெல்லாம், அதுதான் லைக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், வியூஸ் இம்பார்ட்டன்ட். பேசும்போதே என்ன சொல்கிறாங்க? இத்தனை லட்சம் வியூஸ். இத்தனை சினிமாக்காரனை போய் பாருங்க, மில்லியன்ஸில் வியூஸ் போகுது. ஒருத்த கேம்ஸ் நடத்துகிறான், அவன் தான் இருக்கிறதுலே அதிகமாக 107 மில்லியன் ஆமாம் பார்க்குறாங்க, அவ்வளோ பார்க்குறாங்க. அதெல்லாம் வியூஸ் பேஸ் பண்ணியா பரலோகம் இருக்கு, வியூஸ் பேஸ் பண்ணியா ஊழியம் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் ஊழியம், உன் அழைப்பு உனக்குரியது, யூனிக். அதை கர்த்தர் உனக்காக மட்டும் வச்சது, அதை கர்த்தர் உன்னை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். ஜஸ்ட் வெயிட். அந்த பர்டிகுலர் விழா பார்ட்னர் செலக்ட் பண்ணுறதுலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் வாலிப பிராயத்தில் இருக்கிறீங்க, காலேஜ் முடிச்சோடனே போவீங்க, ஒரு சிலர் பெரியவங்களும் இருக்கிறீங்க. பார்ட்னர் செலக்ட் பண்ணும்போது சொல்கிறேன், கர்த்தர் உனக்குன்னு ஒன்று வச்சிருப்பாரு, உனக்குன்னு ஒன்று வச்சிருப்பாரு. நீயா போய் அவசரப்படாத, நீயா போய் நல்லா பாடுறாரு. ஒரு அம்மா சொல்லுச்சு, அந்த மேலே பாடுறாரே ஒரு பிரதர், ஆமாம் அவரை தான் கர்த்தர் எனக்கு காட்டுறாரு. மேலே பாடுற பிரதர், அவரை தான் கர்த்தர் எனக்கு காட்டுறாரு. நீங்கள் அந்த பிரதரை கேட்டிங்களான்னு போய் கேட்டாங்க. பிரதர் பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் உங்களை தான் எனக்கு காட்டுறாரு. அவர் சொன்னார், நான் கேட்டுட்டு சொல்லட்டுமா அப்படின்னு. யாரை? என் ஒய்ஃபை. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையெல்லாம் இருக்குது. இப்போ எப்படி கர்த்தர் காட்டியிருப்பார்? புரியுதா? சில நேரத்தில் நமக்கு பார்க்குற விழாலாம் நல்ல விழாவாக தெரியும். அப்படியே இதுவாக இருந்தால் நல்லா இருக்குமே, அதுவாக இருந்தால் நல்லா இருக்குமே. சிலர்லாம் போய் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலே ஆச்சு, அதைத்தான் பண்ணுவேன், இல்லைனா செத்து போவேங்கிறான். அவனுக்கு தெரியாது, பண்ணாதான் சாவ போகிறான், டெய்லி சாவான். அவனே 3 மாதம் கழிச்சு நம்மகிட்டே சொல்லுவான், ஃபஸ்ட்டு உங்கள் பேச்சனா அன்னைக்கு கேட்கல. ஏன்டா கேட்கல? நாங்கள் தான் சொன்னோமே, அனுபவசாலி சொல்கிறோமே, கேட்க வேணாம். அப்புறம் நாங்களும் அந்த கதவு கிட்ட நின்று கதறோம், உள்ளே போயிடாதேன்னு. உள்ளே போயிடுறான். அப்புறம் கதவு அடைக்கப்பட்ட தட்டுறான், திறக்க முடியாது. அவ்வளோதான், உள்ளே போகிற வரைக்கும் தான் மரியாதை. போயிட்டுனா தொலைஞ்சம் அவனே.
இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோன்னே பிரைஸ் தி லார்ட், ரொம்ப நாளாக ஆண்டவர் மங்களா காட்டினார், இப்போ தெளிவாக காட்டுறாராம். சொல்கிறான், சாட்சி சொல்கிறான், மங்களா காட்டினார், இப்போ தெளிவாக காட்டுறாரு. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க, கர்த்தர் உனக்குரியதை கொண்டாந்து சர்ச்சில் 3 வருஷத்துக்கு முன்னாடி காட்டிட்டு 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருங்க, பேசிக்கிட்டு இருங்க, காலம் வரும்போது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா சொல்ல மாட்டார். கர்த்தர் ஒன்றும் மேட்ரிமோனியில் அப்படி நடத்துறாள் இல்லை. சிலர் சொல்கிறான், கர்த்தர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு காட்டிட்டார், நாங்கள் 2 பேரும் 2 வருஷமா ஆண்டவர் சர்ச்சு நடத்துறாரு, வேறு என்னடா நடத்துறாரு? 2 வருஷமா அவனுக்கு முன்னாடி காட்டிட்டு பார்த்துக்க சொன்னாரா? இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு ஆவியை ஊத்தும் அனலை எழுப்புதல்னா அவன் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். எப்படி அனல் ஊத்தும்? ஊத்தாது. அவன் அனல் வேற. இன்னைக்கு தான் சபையில் நடக்குது. கவனிங்க, சபை என்பது கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலம், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஸ்தலம். இங்கே வேற எதுக்கான இடமும் கிடையாது. இங்கே கர்த்தர் செலெக்ஷன் போர்டும் வைக்கல, இந்த இடத்துல செலெக்ஷன் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும் சொல்லலை. இங்கே வந்தினா உதவி வரும் கண்மலையை நோக்கி மட்டும்தான் பார்க்கணும். நீ அதை மட்டும் பாரு. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு குரூப் சபைக்குள்ள உட்காந்துட்டு இதான் சேட்டை. கடைசி காலத்தில் சபைக்குள்ள உட்காந்துட்டு இங்கே உட்காந்துட்டு மெசேஜ் அனுப்புது, வந்துட்டியா? உடனே அங்கேருந்து அனுப்புகிறான், வந்துட்டேன். உடனே இது எங்கே இருக்கா? உடனே அவன் திரும்பிப்பார். ஏண்டா, நாங்கள் வானத்தை அண்ணாந்து பாருன்னா நீ திரும்பி பார்த்துட்டு உட்காந்துருக்க. உங்களை சொல்ல, நீங்கள்லாம் தங்கம், நான் சபையில் நடக்கிறத சொல்கிறேன். சபை திரும்பி பார்க்குற இடம் இல்லை. திரும்பி பார்த்தீங்கன்னா லோத்துவின் மனைவி ஆயிடுவீங்க ஒரு நாளில். இங்கே உட்காந்துட்டு திரும்பி பார்க்கறது, சேட்டை பண்ணுறது, இங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்க்கறது, அந்த வேலையெல்லாம் நிறுத்திடு. இந்த காலத்தில் நீ கர்த்தரை மட்டும் பார்த்தால் எதிர்காலத்தில் கர்த்தர் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வார். நீ பல நேரத்தில் இந்த சேட்டையை பண்ணதுனால பின்னாடி இதுக்கான ஒரு வேலை கொடுக்க வேண்டியிருக்கும். பெயின்ஃபுல் ப்ராசஸ், வேலை கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு கண்ணீர், அதுக்கு ஒரு அழுகை, இதெல்லாம் வேணாம் நமக்கு. நல்ல ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஏசியில் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தா அப்படியே பரலோகத்துக்கு வர வழியை பாருங்க. ஏன் இந்த மாதிரி சேட்டையில் மாட்டி வெங்காய வண்டியில் ஏறி லாரியில் வந்து சேருவானே பரலோகத்துக்கு? ஒரே ஜேர்னி தான். நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு தகப்பனாக தோளின் மேல் சுமந்து பரலோகத்துக்கு கூட்டு போக விரும்புகிறார். அதெல்லாம் முடியாது, நான் நடுத்தரவில் நடந்தா வருவேன்னா வா. ஆனால் உனக்கு நல்ல வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்குறோம். இது இந்த நேரத்தில் தேவையில்லாதது. இதை மட்டும் இப்போ நீ கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா பின்னாட்களில் ஒருவேளை நீ நினைச்சது நடக்காது. கர்த்தர் நீ நினைக்காதது கூட கொடுப்பாரு. ஆனால் அது உன் ஊழியத்துக்கும் உன் தரிசனத்துக்கும் உன் எதிர்காலத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும், தி பெஸ்டாக இருக்கும். ஆதாமுக்கு என்னத்துக்காக உண்டாக்கினாரோ நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தரே கொடுத்ததுனால, ஆதாமுக்கு கொடுத்ததுனால நான் ரொம்ப யோசிப்பேன். கர்த்தரே கொடுத்ததுனால இந்த அம்மாவால பிரச்சனை வந்துச்சுன்னு ஆதாம் சொல்றார். தோட்டத்தை விட்டு ஆண்டவர் விரட்டிட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த அம்மாவோடையே தான் ஒரு வாழ்க்கையை முடிச்சார். 930 வருஷம் அதே அம்மாவோட தான் வாழ்க்கையை முடிச்சாரு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில் பிரிவினை வருது? இதுதான் கர்த்தர் ஏற்படுத்துகிறதான துணை, ஹெல்ப்பர். கர்த்தரே கொடுத்ததுனால பிரச்சனை வந்துச்சு, தோட்டத்தை விட்டு வெளியே போனாங்க, எவ்வளோ ப்ராப்ளம், எல்லாமே மாறிடுச்சு. இந்த அம்மாவுக்கு கொடுத்த பழத்தால டிசைனே மாறிடுச்சு. ஆனால் ஒரு நாளும் ஆதாம் ஏவாளை விட்டு பிரியவே இல்லை. கடைசி வரைக்கும் ஏவாளோடு கூட தான் இருந்தான். இப்பவும் சொல்றேன், உன் தாய் தகப்பன் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்கல்ல, நல்லா கவனிச்சு பாரு. நல்லா சண்டை போடுவாங்க, எல்லாம் நடக்கும், உனக்கே மண்டை காயம், இவங்க கிட்ட எப்படா வாழ்றதுன்னு. ஆனா 25 வருஷம் வாழ்ந்து முடிச்சிருப்பாங்க. உனக்கே ஆச்சரியமா இருக்கும். 25 வருஷம் கல்யாண நாள் கொண்டாடுவாங்க, உனக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த அடித்தடிக்கு நடுவில் 25 வருஷம் ஓடி இருக்கிறாங்களே. காரணம், ஓடினது காரணம் அவங்க 2 பேர் இல்ல, அவங்களை சேர்த்த தேவன் அவர்களை இணை பிரியாதபடி முப்பரி நூலாய் பாதுகாத்துக் கொண்டார். இன்னைக்கு எடுத்ததுக்கெல்லாம் டிவோர்ஸ், எடுத்ததுக்கெல்லாம் பிரிவினை, எடுத்ததுக்கெல்லாம் வேணாம் போதும் அப்படின்னு ஒரு குரூப். ஏன் இது வருது தெரியுமா? கர்த்தர் உன்னை சேர்க்காததுனால இது நடக்குது. கர்த்தர் சேர்த்து வைத்தால் இட் வில் பி பெர்ஃபெக்ட். கர்த்தர் உன்னை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, மிக முக்கியமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டியது, எல்லா விழா எலும்பும் கர்த்தர் கொண்டது அல்ல. உனக்கென்று ஒன்றை யூனிக்காக வச்சிருப்பாரு. அது அழைப்போ, பார்ட்னரோ, வேலையோ, ஊழியமோ எதுவானாலும் சரி, கர்த்தர் உனக்கு வச்சிருப்பாரு. அதை கொண்டு வந்து கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாய் மிக முக்கியமாய் ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. எங்க மைக்கு சார்ஜ் இல்லையா? மைக்கே பிடிக்கல போல. எங்கயா மைக் சார்ஜ் இல்லையா? என்ன ஜெகன், ரெடியா தான் இருக்கா? ஏய் வாசியா 3:10 ஆதியாகமம். அதற்கு அவன், அப்போ உனக்கு தான் சார்ஜ் இல்லை, மைக்கில் இருக்குல்ல? என்ன முடிக்க சொல்றியா? என்ன இல்லை இல்லை சொல்லித்தான் பாரு. சரி வாசி, 3:10 வாசி. அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஒளிந்து கொண்டேன் என்றான். நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிக்கணும்.
கொஞ்சம் விட்டிங்கன்னா நான் கள்ளோபதேசம் பேசுகிறேன்னு சொல்லிடுவீங்க. நல்லா கவனித்து புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நான் தான் ஏதோ தப்பாக போதிக்கிற மாதிரி உங்களுக்கு ஆகிடும். நல்லா கவனி. இப்போது ஆதாம் தேவனை பார்க்க எதனால் பயந்தார்னு வசனம் சொல்லுது. எதனால் பயந்தாரா? நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து அப்படின்னு இருக்கு. இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் எனக்கும் நிர்வாணம்னா என்னன்னு தெரியும். ஏன்னா நாம் எல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டு வாழ்ந்தவங்க. ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னது? நிர்வாணம். ஆனால் ஆதாமுக்கு எப்படி நிர்வாணம்னு ஒன்று தெரியும். நான் கேட்கறது புரியுதா? ஆதாம் அதுக்கு முன்னாடி என்ன செய்யலை? ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று போட்ட கான்செப்டே இல்லை. ட்ரெஸ்ஸு போட்டிருந்ததுனால நமக்கு நிர்வாணம்னா என்னான்னு ஒன்று இருக்குது, ஒன்று தெரியுது. ஆனால் ஆதாமுக்கு அதுக்கு முன்னாடி என்ன கிடையாது, அப்படி ஒரு விஷயமே இல்லையே. அப்படி இருக்கும்போது ஆதாமுக்கு நிர்வாணம்ங்கிறதுனா என்னன்னு எப்படி தெரியும்? அப்படி ஒரு விஷயம்னா என்ன? அதனால தான் ஆண்டவர் அடுத்த வார்த்தையில் கேட்டார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன். அப்படி ஒன்று இல்லையே. இதுவரைக்கும் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டே இருந்தாதான், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை கழட்டினா நிர்வாணம். ட்ரெஸ்ஸுன்னு ஒரு கான்செப்டே உலகத்தில் வரல. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. பிறக்கும் போது குழந்தை பிறக்கிற மாதிரி அவனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். குழந்தைய போய் நம்ம பார்க்கும்போது, பிறந்த குழந்தைய பார்க்கும்போது நம்ம நிர்வாணம்னு நினைக்கிறதில்ல, குழந்தையாக தான் பார்க்குறோம். அந்த மாதிரி தான் ஆதாமை படைத்தார். அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஆதாம் இதை நிர்வாணம் என்று சொல்றார்? அப்படி ஒரு விஷயமே இல்லை, உலகத்திலே இல்லை. இப்போதான் இருக்கு. இப்போ இருக்கு, கண்டிப்பாக இப்போ இருக்கு. இப்போ நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதான் சொன்னேன், திருப்பி நான் சொன்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதாம் காலத்தில் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. படைக்கப்படும் பொழுது இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு என்ன பண்ணியிருக்கிறான்? யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கிறான். என்னமோ ஒரு புது காரியத்தை சொல்லிட்டான். என்னப்பா இப்படி ஒண்ணுமில்லாம நிக்கிற? என்ன நாங்கள் இப்படி தான் ரொம்ப நாளாக படைக்கப்பட்ட நாளில் இருந்திருக்கிறோம். ஐயோ இது நிர்வாணம்பா. அப்படின்னா என்ன? நிர்வாணம் என்ன? உபதேசமே இல்லை. அப்படின்னா என்னன்னே இல்லை. வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசி. 2 கொரிந்தியர் 11:3-4. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. இந்த உபதேசம் என்ன உபதேசம்? இல்லாத ஒரு காரியத்தை வந்து சொல்லிட்டான். இப்போ அதனால ஆண்டவர் கேட்கிறாரு, இதை உனக்கு சொன்னது யாருப்பா? இப்படின்னு உனக்கு சொன்னது யாரு? ஏன்னா நான் உன்னை படைக்கும் போதே மகிமையா படைச்சிருக்கிறேன். உனக்குள்ள அப்படி நிர்வாணம் ஒரு கான்செப்டே இல்லையே. அப்படி இருக்கும்பொழுது நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? இந்த பேஸ்ல தான், நல்லா புரியுங்க, இந்த பேஸ்ல தான் இன்னைய வரைக்கும் ஒரு மாயையை பிசாசு அத்தனை பேரையும் பிடிச்சி வச்சிருக்கிறான். குறிப்பா வாலிபர்களை, இந்த கடைசி காலத்தில் வாலிபர்களை இதைத்தான் அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? பிடிச்சி வச்சிருக்கிறான். கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு பாவம் அப்படிங்கிறதுல இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை 3 இருக்கு. உலகத்தில் உண்டானவைகள், நல்லா கவனிங்க, உலகத்தில் உண்டானவைகள். அதுல பிரதானம் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. இது ரெண்டுமே எதன் அடிப்படையில் வரணும்? இதன் அடிப்படையில் தான் வரும். வாலிபர்களுக்கு இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு இருந்த காலகட்டத்தை விட உங்களுக்கு இப்பொழுது பிசாசின் தாக்கம் ஜாஸ்தி. நான் ஒத்துக்கிறேன் 100%. எங்களுக்கு அன்னைக்கு ஒரு டிவியில் ஒரு பாட்டு வரும், ஒளியும் ஒளியும்னு, வெள்ளிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு படம் வரும், ரட்சிக்கப்படாத போது சொல்கிறேன். இதை தவிர்த்து எங்களை பாவம் செய்ய வைக்கணும்னா, அதாவது எங்களுக்கு கண்களின் இச்சையில் வரணும்னா ரோட்டில் சினிமா போஸ்ட் ஓட்டிருப்பாங்க. அதுவும் டீசெண்டாக தான் இருக்கும். இப்போ அப்படி இல்லை. எல்லா பாவமும் கையில் என்ன செய்யுது? வருது. இப்போ உங்ககிட்ட செல்ஃபோன் இருக்குது, யூடியூப் இருக்குது, அப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டா இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, எல்லாம் வச்சுருக்குறீங்க. இப்போ நீங்கள் கேட்காமையே அது வருது. ஒரு குரூப்புக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டியதில்லை, எல்லாமே தானாக வரும். இப்போ பாவம் என்பது இலவசமாய், ஏன்னா கடைசி காலம், எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் உனக்கு ஒன்று தெரியணும், அவன் சொல்லக்கூடியது உண்மையிலே ஒரு மாயையான உபதேசம். மாயையான உபதேசம். அவன் சொல்ற இந்த பாவம், நிர்வாணம் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உனக்கு அது தெரியணும். அது ஒன்றுமே இல்லைன்னு உனக்கு தெரியணும். எப்படி நான் உனக்கு சொல்கிறேன் பாரு. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்கல்ல, போகிறீங்களா? இப்போது ஒரு மாட்டை பார்க்குறீங்க, நடந்து போகுது. என்னைக்காவது அந்த மாடு உங்களுக்கு நிர்வாணமாக தெரியுதா? தெரியல. ஆடு, நாய் எதுவுமே நிர்வாணம். ஏன்னா உன் பார்வையிலேயே அது உன் மைண்ட் செட்லேயே என்னவா இருக்குது? அது நிர்வாணம் இல்லை, நார்மல். அதே மாதிரி தான் அவன் சொல்கிற பாவமும் ஒன்றும் இல்லை, உன்னை அவன் அதில் பிடிச்சி வச்சிருக்கான். உனக்கு ஒன்று தெரியணும், இதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடியதான அளவுக்கு வல்லமையை கர்த்தர் எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. இது எதுவுமே என்னை அசைக்காதுங்கிற இடத்துக்கு நீ வரணும். நீ தான் அதை ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருக்கிற. அது பார்த்து முடிச்ச பிறகு என்ன இருக்கு? அதில் பார்த்து முடிச்ச பிறகு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது.
0. திருப்பி பார்க்குற வரைக்கும் உனக்கு அது ஒன்றும் தோணலை. திருப்பி ஒரு நாள் தோணுது, அது காலையில் தோணுதோ சாயங்காலம் தோணுதோ இல்லை ஒரு நாளைக்கு 2 தடவை தோணுதோ, ஏதோ ஒன்று பார்க்கணும்னு தோணுது. இல்லை, இந்த தோன்ற விஷயத்தை நீ பார்க்குறிய, அதில் என்னதான் இருக்கு? பார்க்கும்போது உனக்கு நல்லா இருக்கு, பார்த்து முடிச்ச பிறகு அதில் உனக்கு என்ன பலன், அதில் என்ன டேக்அவே? இப்போ நீ பாஸ்டர் மெசேஜை கேட்குற, போகும்போது ஒரு தீர்மானத்தோட வர, இனிமேட்டு நான் ஒரு மிஷனரியா மாறணும், ஒரு ஊழியக்காரனா மாறணும், இல்லை இப்படிப்பட்ட வல்லமை வரணும், வேணும், இப்படி ஒரு மோட்டிவேஷன் ஏதோ ஒன்று வருது இல்லை, டேக்அவேன்னு சொல்கிறல்ல. அதே மாதிரி நீ இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது என்ன டேக்அவே இருக்குது? அதில் திருப்பி அதில் டேக்அவே தான் இருக்குதா? அதுக்கு பதிலாக உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் சோர்ந்து போகுது, அதில் டேக்அவே இல்லை. அப்போ இதை நீ புரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்தை எனக்குள்ள பெரிய மாயையா மாற்றி அவன் என்னை பிடிச்சி வச்சிருக்கிறான். இது ஒரு குப்பை, இந்த குப்பையில் ஒன்றும் எனக்கு இல்லை, இதை மேற்கொள்கிற அதிகாரத்தை என் தேவன் எனக்கு வச்சிருக்கிறாரு, நான் மேற்கொள்ளாம அதை போய் பெருசாக நினச்சிட்டு இருக்கனே நீ நினச்சிப்பாரு. ஆண்டவர் உன்னை அதிலிருந்து விடுதலையாக்கி நீ மேலான காரியங்களை பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். உன்னை அப்படியே ஒரு விதமான மாயைக்குள்ள வச்சிருக்கிறான். எல்லாமே அப்படிதான் பாருங்க. சினிமா ரிலீஸ் ஆகுது, முதல் நாள் அந்த படத்தை பார்க்கறதுக்கு எப்படி அடிச்சுக்கிறான், அவன் ஃபேன்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிறாங்களா இல்லையா? 1000 கணக்கில் காசு கொடுத்து போய் பார்க்குறான், அடிச்சுக்கிறான். 10 நாள் கழிச்சு அந்த படம் பாருங்க, படம் பாருங்கன்னா போய் பார்க்க சொல்லலை, உடனே பாஸ்டர் படம் பார்க்க சொல்கிறான்னு நினச்சிடாதீங்க. 10 நாள் கழிச்சு பாருங்க, அந்த படத்துக்கு ஒரு மவுசும் இருக்காது, சும்மா தான். அதை பற்றி யாரும் பேசவும் மாட்டாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு வெறி இருக்குல்ல, முதல் நாள் பார்க்கணும். ஏன் 5வது நாள் பார்த்தா என்ன? முதல் நாள் பார்த்தாலும் அதே படம் தான், 5வது நாள் பார்த்தாலும் அவனுக்குள்ள ஒரு வெறி வருதுல்ல, முதல் நாள் பாத்திரணும், அப்பதான் நான் அவருடைய ரசிகன் அப்படின்னு எனக்கு ஒரு பெருமை, அதுக்காக எத்தனை 1000 வேணா செலவு பண்ணுவேன். இதுதான் மாயை. அப்படியே அவனுக்கு 5 நாள் டிக்கெட் கிடைக்கல, 6வது நாள் போய் பார்க்கறான்னு வச்சுக்கோங்க. 6வது நாள் பார்க்கறான், அதே படம் தானே. 6வது நாள் பார்க்கும்போது அதில் ஏதாவது குறைஞ்சிருக்குமா? ஒன்றும் இருக்காது. அந்த முதல் நாள் பார்க்குற த்ரில்லு, அதுதான் மாயை. அவனே ஒரு இடத்துல 40 வயசு ஆன பிறகு, 45 வயசு ஆகி கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் பிறந்த பிறகு அவனை கூப்பிட்டு கேளுங்க, இப்போ நீ போய் அந்த படத்தை முதல் நாள் பார்க்கலையா? ஏங்க நீங்கள் வேற, இந்த 1000 ரூபாய் இருந்தால் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டலாம். அவன் நம்ம கிட்ட சொல்லுவான், அப்படி என்னங்க இருக்கு முதல் நாள் பார்க்கறதுல? டேய், நானா பார்த்தேன், நீ தானே பார்த்த, நீ தானே சொன்ன முதல் நாள் பார்த்தா அப்படி ஆகணும். அவனுக்கு அது மாயைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பக்கமே அவன் போக மாட்டான். உனக்கும் இப்போ அதுதான் பிரச்சனை. நிர்வாணம் என்பது உனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது, அதை பார்க்கறது பான் வெப்சைட்ஸ் அது இது, நீ போய் பார்க்கும்போது எனக்கு பெருசா தெரியுது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, அதெல்லாம் ஒரு மாயை, அதுக்குள்ள ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. அதெல்லாம் உன்னை பிடிச்சு வைக்கிறதுக்கு பிசாசு பண்ற தந்திரம். உனக்குள் ஒருவர் இருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். அதனால ஆண்டவர் கேட்கிறாரு, இது யார் உனக்கு சொன்னா? இதுல இருக்குன்னு என்ன இருக்குன்னு யார் சொன்னா? ஒண்ணும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இதை விட மேலான நீ பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. கர்த்தர் உனக்கு நியமித்தவைகள் உன் கண்கள் காணவும் இல்லை, உன் காதுகள் கேட்கவும் இல்லை, ஆவியிலே தேவன் உனக்கு வச்சிருக்கிறார். நீ அதை பார்க்க தொடங்கணும். நீ கேட்டு பாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதை பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் ஒரு த்ரில் இருக்கு, பார்த்த பிறகு ஒரு குற்ற உணர்வு வருது. ஆனா இதையே நீ இயேசுவை பார்க்கணும் தீர்மானம் எடு, மலைக்கு மேல போய் முகமுகமா தரிசிக்கணும் கேளு, பார்த்த பிறகு உனக்கு குற்ற உணர்வு வராது. இன்னும் பார்க்கணும், இன்னும் மகிமையை பார்க்கணும், இன்னும் மகிமையை பார்க்கணும்னு உனக்குள்ள ஒரு ஆவியின் உந்துதல் வரும். நான் உனக்கு முன்பாக சாட்சியாய் சொல்லுகிறேன், எந்த பாவமும் செய்து முடித்த பிறகு உனக்குள் ஒரு சோர்வு வரும், ஒரு பலகீனம் வரும். எந்த பாவமும், அதான் பாவத்துடைய தன்மை. பாவத்துடைய தன்மை என்னன்னா, நீ செஞ்சு முடிச்ச உடனே திருப்பி செய்யணும் தோணாது, போதுண்டா அப்படின்னு தோணும். அந்த நிமிஷத்தில் அப்படி தோணும். அது சிகரெட்டோ அல்லது குடியோ அல்லது விபச்சாரமோ அல்லது எந்த ஒரு கண்கள் நிச்சயோ மாம்சத்தின் நிச்சயோ எதுவோ நீ செஞ்சு முடிச்ச உடனே உனக்கு தோன்றது இனிமேட்டு செய்யக்கூடாது, வேணாம் போதும் சே போர் இப்படின்னு தோணும். ஆனால் நீ கர்த்தரோடு கூட அந்த டைமை கர்த்தரோடு கூட இருந்து அவருடையதான மகிமையையோ வேதத்திலிருந்து ஒரு வெளிப்பாடையோ கர்த்தரை தரிசிக்கிறதையோ ஆவியில நிரம்புறதையோ நீ செஞ்சு முடிச்சு பாரு. திருப்பி எப்போ இதை செய்வோங்கிற வாஞ்சையோட தான் நீ வெளியே வருவே ஒழிய போதுங்கிற எண்ணத்தோட நீ வரவே மாட்ட. இதுதான் இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ். இது மாயை, இது நெஜம். மாயை எப்பவுமே திருப்தி ஆக்காது, நெஜம் எப்பவுமே உன்னை திருப்தி ஆக்காம இன்னும் மகிமையை காணணும், இன்னும் மகிமையை காணணும், இன்னும் மகிமையை காணணும்னு சொல்ல. அந்த இடத்துக்கு தான் நீ வரணும். இன்னைக்கு கடைசி காலத்துல ஒரு மாயையான காரியத்தை பிசாசு என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, மொத்தத்தையும் கட்டவிழ்த்து நீ என்னென்ன கேட்கற எல்லாம் ஃப்ரீ, எது கேட்டாலும் உனக்கு ஃப்ரீ, எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைக்குது. நான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உலகத்துல எதை வேணாலும் பாரு, எது வேணாலும் இருக்கட்டும், அத்தனைக்கும் ஆல்டர்னேட் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? சினிமா தியேட்டருக்கு ஆல்டர்னேட், நீ பார் குடிக்க போறதுக்கு அந்த இடத்துக்கு ஆல்டர்னேட், சிகரெட் பிடிக்கிறதுக்கு ஆல்டர்னேட்,
தப்பான காரியங்கள் பார்க்கறதுக்கு அத்தனைக்கும் இவ்வளோடைய சந்தோஷத்துக்கும் ஆல்டர்னேட்டா ஒரு சந்தோஷம் இருக்கு. அதுதான் செலவே இல்லாமல் உன் வீட்டு அறைக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து பாரு. இதெல்லாம் கொடுக்காத 100 மடங்கு சந்தோஷத்தை, அனுபவத்தை, ஆசீர்வாதத்தை, மகிமையை அது கொடுக்கும். நான் அதை பெற்றுக்கொண்டவன் என்கிறதான சாட்சியில் உனக்கு நான் சொல்கிறேன். இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது சில வசனங்களில் வெளிப்பாடு கிடைக்கும். அந்த வெளிப்பாடு வசனத்தை வந்து வரும். அது வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உன் ஆத்மாக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதை வந்து நான் சொல்கிறத விட நீ அனுபவிச்சாதான் உனக்கு தெரியும். அந்த ஆத்மாக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, என் ஆத்மா களி கூறுகிறதுங்கிறான்ல, அந்த களி கூறுதுங்கிற இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுன்னா, ஒவ்வொரு வாட்டியும் வேதத்தை படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு கிடைக்குமா, அப்படி ஒரு களி கூறுதல் வருமா 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 நீ காத்திருப்ப. கர்த்தர் வெளிப்படுத்த 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 நீ ஆட்டோமேட்டிக்காக தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்குவாய். இதுக்கப்புறம் நீ பாவத்தை விடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பாவமே உங்ககிட்ட இல்லை, அதை விட்டு விலகி நீ கர்த்தரோட வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ கர்த்தரோட நடக்க தொடங்கிட்ட. இதுதான் பாவத்தை விட்டு விலகி இந்த நிர்வாணம்னா என்னங்கிறத நீ மறக்கிறதுக்கான இடம். நீ இப்போ ஆதாம கர்த்தர் கூப்பிடுறாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, இவன் பழம் சாப்பிட்டான்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே, தெரிஞ்சு தானே கூப்பிடுறாரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இவன் மட்டும் ஆண்டவர்கிட்ட வந்திருந்தானா, பயப்படாம கிட்ட வந்திருந்தானா, இவனுக்கு தோல் உடைகளை செய்து கொடுத்த ஆண்டவர் நினச்சிருந்தாருன்னா இவருடைய வஸ்திரத்தை அவன் மேலே போட்டு மூடி இருப்பார். செய்வாரான்னு கேட்குறீங்களா? எசேக்கியேல் 16 அதை தான் செய்கிறாரு. நீ நிர்வாணியாக இருந்தாய், ரத்தத்தில் கிடந்தாய், உன்மேல் என் வஸ்திரத்தை நான் போட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதே தேவன் தான் ஆதாம் கிட்ட வந்திருந்தாலும் ஒரு இளையகுமாரன் பண்ணி தவிட தின்னுட்டு திருப்பி வரான் அப்பாவை பார்க்க. தூரத்தில் அவன் வரதை கண்டவன அப்பா என்ன பண்ணாரான்? ஓடி சென்று அவனை அணைத்து கொண்டு தன்னுடைய போர்வையினால் மூடிக்கிட்டார். அதே தேவன் தான் ஆதாமை கூப்பிட்டாரு, வா ஆதாம் எங்கே இருக்கிறாய்? இவன் மட்டும் கொஞ்சம் ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு காலில் வந்து விழுந்திருந்தானா, தன் வஸ்திரத்தினால் அன்னைக்கே அவனை மூடி அந்த நிர்வாணத்திலிருந்து அவனை விடுதலையாக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருந்தார். இன்றைக்கும் உனக்கும் அதே நிலைமை தான், இப்பவும் அதே நிலைமை தான். நீ இல்லாத ஒரு மாயையை பெருசாக நினச்சிட்டு இருக்கிற, அதை சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்கிற, அதில் ஏதோ ஒரு பெருசாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் இருக்குன்னு உனக்கு சொன்னவன் யார்? அதில் சந்தோஷம் இருக்குன்னு உனக்கு சொன்னவன் யார்? அது பார்க்கறதுக்கு தான் சந்தோஷம் மாதிரி இருக்குது, அதனுடைய முடிவு உனக்கு கஷ்டத்தை கொடுக்குது, வேதனையை கொடுக்குது, உனக்குள்ளே ஒரு பாவ உணர்வை கொடுக்குது. அதிலிருந்து நீ விடுபடுவதற்கு கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீ அதை விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி வரப்பார், ஆண்டவரோடு நடக்கப்பாரு. நீ தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்கினால் இதிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆதாம் ஏன் தோட்டத்தோடு வெளியே போனான் தெரியுமா? இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர்கிட்ட அவன் செய்யாததுனால. கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. ஆதியாகமம் 1:28 திருப்பி வாசிங்க பார்ப்போம். இதுதான் இருக்கிறதுலே வேர்ல்டுலேயே பெரிய அழைப்பு. இதை இழந்து போனதை ரட்சிக்க தான் இயேசு வந்தார். வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது, உண்மையுள்ள சாட்சி. 1:5 உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோர்ந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகி இயேசு கிறிஸ்து. ஆதாமை ஆண்டு கொள்ள சொன்னார் இல்லையா? அந்த ஆண்டு கொள்வதற்கு அவன் விட்டதுனால இப்போ இயேசு அந்த வேலையை செய்கிறார். ஸோ ஆதாமுக்கு இருந்தது யூனிக்கான அழைப்பு, யாருக்கும் இல்லாத அழைப்பு. அவன் ஒரே ஒரு காரியத்தில் இதை இழந்து போனான், சில தவறுகள் செய்தால் இழந்து போனான். இன்னைக்கு அதே மாதிரி உனக்கு கர்த்தர் ஒரு யூனிக் அழைப்பு வச்சிருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிறார். இந்த அழைப்பில் உன்னை முடிவு பரியந்தம் நடத்த விரும்புகிறார். இப்போ நீ அந்த அழைப்பை புரிஞ்சுக்கிட்டு ஆதாம் செய்த தப்பை நீ செய்யாமல் இருந்தீனா, ஆண்டவர் இதே அழைப்பில் இயேசு கிறிஸ்து எப்படி பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி ஆனாரோ அதே மாதிரி உன்னையும் கொண்டு வந்து அந்த அழைப்பின் முடிவில் நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் அழைப்பு உங்கள்கிட்டே தான் இருக்கு. இன்னும் உனக்கு கொடுக்கப்படும். ஏன்னா அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதில் கர்த்தர் உன்னை முடிவு பரியந்தம் நடத்த கர்த்தர் விரும்புகிறார். இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லோரும் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாம் எழுந்திரிப்போமா தேவ சமூகத்தில்? எல்லாம் கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் நான் ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணி பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன். தொடர்ந்து பாஸ்டர் ஜெப குறிப்புகளை நடத்துவார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இப்போ நம்மை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அன்னைக்கு ஆதாம் என்கிறதான முதல் மனுஷன், முதல் வாலிபன், அவனிடத்தில் கர்த்தர் ஒரு பெரிய அழைப்போடு கூட தான் அவனை கொண்டு வந்தார். பெரிய தரிசனம்.
அந்த தரிசனத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக ஜீவ விருட்சத்துக்கு பக்கத்தில் இருந்த அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை, ஞானத்தை, ராங் செலக்ஷன், தப்பான ஒரு செலக்ஷன். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ரைட் செலக்ஷன் வச்சிருக்கிறார். இன்னைக்கு உனக்கு தெரியும், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை உணர்த்துவார், எதை சூஸ் பண்ணணும் எதை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். ரெண்டாவது, ஆதாமுடைய எல்லா விலா எலும்புகளும் ஏவாளாக மாற முடியாது. எல்லா ஆசீர்வாதமும் உனக்குரியதல்ல. கர்த்தர் உனக்குன்னு ஒரு யூனிக்கான அழைப்பு வச்சிருக்கிறார், உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். அதில் உன்னை மேலே கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். பல நேரங்களிலே நம்ம அதிலிருந்து தவறி போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உன்னுடைய ஊழியத்தில், உன் அழைப்பில், உன் எதிர்காலத்தில் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறார். கடைசியாக உனக்கு ஏற்ற துணை ஆண்டவர் தான். உனக்கு ஏற்ற துணை அங்கே ஹெல்ப்பர்னு இருக்கு. புதிய ஏற்பாட்டில் அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் 16 நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் அப்படிங்கிற இடத்துல இயேசு சொல்கிறது என்னன்னா, நான் போய் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பரை அனுப்புவேன். அந்த ஹெல்ப்பர் தான் உன் தரிசனத்தை ஓடி முடிக்கிறதுக்கு உதவுறவங்க. அவங்க தான் உனக்கு ஏற்ற துணை. ஆவியானவரை தவிர உனக்கு ஏற்ற துணை வேறு யாரும் இருக்கவே முடியாது. ஆல்டர்னேட்டாக உன் ஞானம் பத்தாது, உன் படிப்பு பத்தாது, உன் அனுபவம் பத்தாது. நிறைய பேர் ஆவியானவர் ஆலோசனைக்கு பதிலாக அனுபவத்தை ஆலோசனையாக வச்சிருக்கிறாங்க, வேறு சில மனுஷங்களை வச்சிருக்கிறாங்க, படிப்பை வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் தான் ஆலோசனை. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை நடத்த விரும்புகிறார். உனக்குள்ள அழைப்பிலை கத்த நடத்த விரும்புகிறார். அந்த அழைப்பிலை முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க கத்த விரும்புகிறார். நீ தான் கத்தருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ ஒரு யூனிக், நீ ஒரு தனிப்பட்ட முறையிலே கத்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம் இப்பொழுது. ஒருவேளை சில பாவங்கள் இந்த அழைப்பிலிருந்து உன்னை விலகி போக பண்ணியிருக்கும். நீ தெரியாமலோ தெரிந்தோ இந்த பாவத்தில் விழுந்திருக்கலாம், அல்லது வழி விலகி போயிருக்கலாம். சில நேரங்களில் நீ விட வேண்டும் என்று நினைத்து விட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். நான் ரொம்ப தூரம் இந்த பாவத்தில் போயிட்டேன், இதெல்லாம் திரும்பி வரவே முடியாது அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இன்ற நாள் இது உனக்கான நாள், இது ரட்சணிய நாள். நீ திரும்பி போகும்பொழுது விடுதலையாகி போக போற நாள், உன் அழைப்பை புதுப்பிக்கிற நாள், உன்னை மீண்டும் கத்தர் பயன்படுத்த போகிற நாள், உன்னை எடுத்து கத்தர் வல்லமையா யூஸ் பண்ண போற நாள். மீண்டும் கத்தர் உன்னை உருவாக்க போகிறார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நாம் ஜெபிக்க போகிறோம். யார் தெரியுமா ஜெபிக்க போறா? இப்ப ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேசினாரு, இடைப்பட்டாரு. குறிப்பா நான் தேவனை விட்டு தூரமாக போயிருந்தேன், என் அழைப்பில் இருந்து வெளியே போயிருந்தேன். இன்னைக்கு என்னை கர்த்தர் உணர்த்தி இருக்கிறாரு. திருப்பி நான் அவருடைய கையின் கருவியாக மாறணும், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். எனக்கு உள்ளதை நான் இழந்துட்டேன், ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு எனக்கு திருப்பி தரேன்னு சொல்லி நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு நீர் சொன்னவைகள், இன்னைக்கு நீர் எனக்கு உணர்த்தினவைகள், எனக்குள்ளே நீர் பேசினவைகள் இன்னும் ஒரு விசை என்னோடு கூட இடைபடுங்கப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவீங்களா? வேதம் சொல்லுது, பாவங்களை அறிக்கை செய்து விடுவிடுவானாகில் அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். நான் என்னை கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், விழுந்தவன் என்று சொல்லி கர்த்தர் ஒதுக்கி தள்ளுகிறதில்லை. விழுந்தவன் எழுந்ததற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுவரைக்கும் நீ படுத்திருந்தது போதும், விழுந்திருந்தது போதும், விட முடியாத பாவம் உனக்கு நீயே சாக்கு சொன்னது போதும், நீ தவறுன்னு தெரிஞ்சும் சில பாவங்களை செஞ்சிட்டு இருந்தது போதும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், வெளியே வா. கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் நீ மாயான காரியங்களுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிற, அது ஒண்ணுமே இல்லை, அது ஒன்லி பார்க்கறது மட்டும்தான், அதனால உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா உனக்கு ஒரு குற்ற உணர்வு வருது, நான் பார்த்துட்டேன் அவ்வளவுதான் என் வாழ்க்கைன்ற இல்ல. ஆண்டவர் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறார், மீண்டும் உருவாக்க விரும்புகிறார். ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணுவியா தேவ சமூகத்தில்? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட, ஆவியானவரே எனக்குள் வந்து என்னை பலப்படுத்துங்கப்பா. உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர்னு சொன்னீங்களே, என்னால் விட முடியாத காரியங்கள், பலவீனமான காரியங்கள், பின்மாற்றம் அடைந்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்னை உருவாக்குவீராக. ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய மகிமை உங்களை அத்தனை பேரையும் மூடிக்கொள்ளும்படி, விடுதலையாக்கும்படி கிருபையுள்ள கர்த்தரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா, என்ன காரியங்கள் பலவீனப்பட்டிருந்தாலும் இப்பொழுது தேவ ஆவியானவர் அந்த பலவீனங்களிலிருந்து விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அது கண்களின் இச்சையோ, ஜீவனத்தின் பெருமையோ, மாம்சத்தின் இச்சையோ, சிந்தனையின் போராட்டமோ எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எங்கள் வாலிப பிள்ளைகளை நாங்கள் விடுதலையாக்குகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாவதாக, சிந்தனையின் கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாவதாக. ஆண்டவரே,
ஆண்டவரே டிசிஷன் எடுக்க கூடாதபடிக்கு தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நல்ல தீர்மானத்தோடு கூட வெளியே போக கர்த்தர் கிருபை தருவீராக. நல்ல தீர்மானத்தை எடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஊழியத்தின் பாதையிலே தடுமாறி கொண்டிருக்கிற எத்தனையோ வாலிப பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ண வேண்டும் என்று தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய மகிமை மூடுவதாக. ஆண்டவரே அதிசயமான ஆலோசனை கர்த்தர் அவர்களுக்கு உம்முடைய ஆலோசனைகளை தந்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன செய்யணும், வழி இதுவே என்று காண்பிக்கும்படி கர்த்தர் நடத்துவீராக. கர்த்தருடைய மகிமை மூடுவதாக. அவர்களுக்கு ஆண்டவரே நீர் முன்பாக போய் கோணானவைகளை சபையாக்கி தேவனாகிய கர்த்தர் கதவுகளை உடைத்து தாப்பால்களை முறித்து எங்கள் பிள்ளைகளை உம்முடைய விசேஷித்த மகிமையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விட முடியாத பாவங்கள் எதுவாய் இருந்தாலும், பலகீனமாய் இருந்தாலும் இந்த நிமிஷத்துல கர்த்தர் இறங்கி ஒரு வல்லமையை இறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் மாம்சத்தை மேற்கொள்ளுகிற வல்லமையை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஒரு 2 நிமிஷம் கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பாப்போம். Thank you Lord. நன்றி ஆவியானவரே. Thank you Jesus.